இன்றைக்கி நம்ம சுதந்திர சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ரம்பாயில, பச்சை மிளகா, பல்லாரி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வசக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் புதினா இலை சேர்த்துக்கணும், அதுக்கு ஃப்ளேவருக்காக. ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணியோட இன்க்ரீடியன்ட்ஸே நமக்கு மெயினாக புதினா தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கனை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தயிர், வத்தப்பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அதை அளந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி இந்த பிரியாணி செஞ்சோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ அவங்களே மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். நான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எனக்கு அருண் ஐஸ்கிரீமில் இந்த ஃப்ளேவர் நல்லாவே பிடிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் அருண் ஐஸ்கிரீம்